எஸ்எஸ்டி இவங்களுக்கு 22 வயசு ஆகுது. நவி மும்பையை சேர்ந்த மிடில் கிளாஸ் குடும்பத்து பெண் இவங்க. படிச்சு முடிச்ச உடனே ஒரு சூப்பர் வேலை உங்களுக்கு கிடைக்குது, கை நிறைய சம்பளம். இதுக்கப்புறம் வாழ்க்கையில நிறைய ஹாப்பி மூமெண்ட்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு அன்னைக்கு வேலைக்கு போனவங்க மதிய நேரத்துல லீவு போட்டு வீட்டுக்கு வந்து வேற ட்ரெஸ் மாத்திட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட, மம்மி நான் ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன், போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிரிச்சுக்கிட்டே வெளில போனவங்க ஈவினிங் தாண்டி வீட்டுக்கு வந்து சேரல. நைட் ஆகுது. வீட்டுல உள்ளவங்களாம் ரொம்ப டென்ஷனை தேட ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் சேர்ந்து தேடுது. ஆனா அந்த பெண் எங்க போனாங்க அப்படின்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. எங்க தேடியும் கண்டுபிடிக்க முடியாத அந்த பெண் பத்தியான தகவல் அடுத்த நாள் நள்ளிரவுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது. ஒருத்தர் போன் பண்றாரு. எங்கேருந்து அப்படின்னா ஜூநகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு. சார், இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல புதர் மாதிரி ஒரு பகுதி இருக்குது, இங்க நான் ஒதுங்கலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அங்க ஒரு உடல் ஒண்ணு கிடக்குது, ஏகப்பட்ட நாய் அதை கடிச்சு குதறிட்டு இருக்குது, ரத்தம்லாம் நிறைய செஞ்சு கிடக்குது, உடனடியா வாங்க சார்னு சொல்லிட்டு போன்ல பேசுறவர் சொல்றாரு. உடனடியா போலீஸ் அங்க போய் பார்த்தா அது ஒரு இளம் பெண் உடல் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. முகம் அப்படின்னு ஒண்ணு இல்லாத அளவுக்கு அப்படியே சிதைக்கப்பட்டிருக்குது, ஏகப்பட்ட கத்தி குத்து காயங்கள்லாம் இருக்குது, ரத்தம் அங்கங்க அப்படியே உறைஞ்சு கிடக்குது. இந்த பாடியை உடனே மீட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு நேத்துல இருந்து ஏதாவது பெண்கள் மிஸ் ஆனதுக்கான கேஸ் பதிவு பண்ணப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேஷன்ல இருந்து டேட்டா எடுக்கும் பொழுது எஸ்எஸ்டியுடைய அப்பா அம்மா நேத்தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனடியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெண்ணுடைய உடல் வந்து வைக்கப்பட்டிருக்கு, அது உங்க பொண்ணுன்னு வந்து நீங்க அடையாளம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த அப்பா அம்மா உலகத்துல இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு இது எங்க பொண்ணா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தாங்க. ஆனா அவங்க வேண்டிக்கிட்ட எந்த சாமியும் அவங்களுக்கு கை கொடுக்கணும்னு தான் சொல்லணும். ஏன்னா இறந்து கிடந்தது அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுடைய முகம் சுத்தமா சிதைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா அந்த பொண்ணு போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸு, கையில எப்போதுமே அவங்க ஆசையா கட்டியிருந்த அந்த சிவப்பு கலர் சாமி கயிறு, மோதிரம், இதை வச்சு இது எங்க பொண்ணு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிச்சுக்கிட்டு அப்படியே அழுது மயக்கப்பட்டு கீழே விழுகுறாங்க. இந்த பெண் எப்படி இறந்து போனாங்க? ரொம்ப ஆசையா ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வரேன்னு சிரிச்சுக்கிட்டே போனேன். அந்த பொண்ணுக்கு என்ன ஆனது, யாரு கொன்னது, அது அந்த ஃப்ரெண்டு கொன்னாங்களா, இல்ல இந்த பெண் கடத்தப்பட்டு கொன்னாங்களா, இல்ல பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு கொன்னாங்களா, எப்படி இந்த பெண் இறந்து போனாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய மர்மமா மாறி போனது. இந்த கேஸ காவல்துறையினர் ரொம்ப திறமையா துப்பு துளக்கி கொலையாளியை கண்டுபிடிச்சாங்க. இந்த கேஸை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த கிரைம் சேனல்ல பேச போறோம். சரி என்பதே, இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க, உங்க கருத்துக்களையும் பதிவிடுங்க. சரி, நேரடியா இந்த சம்பவத்துக்குள்ள போயிடலாம். இந்த எஸ்எஸ்டி இப்படி இறந்து போனதுக்கு பின்னாடி இருக்கிற காரியங்களை என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்க போலீஸ். போஸ்ட்மார்ட்டத்துக்காக அவங்க வெயிட் பண்ணாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன வருது அப்படின்னா, ஒரு கனமான ஒரு ஆயுதம் இல்லைன்னா கல் மாதிரி ஏதோ ஒன்னால இந்த பெண்ணுடைய முகத்தை அப்படி நசுக்கி இருக்காங்க. ரொம்ப குறிப்பா இந்த எஸ்எஸ்டியோடைய பிரைவேட் பார்ட்டை நசுக்கி இருக்கிறாங்க. 15 முறைக்கு மேல இந்த பெண்ணுடைய உடம்புல கத்தி குத்து காயங்கள் இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா முகம், மார்பு, இடுப்பு, தொடை பகுதிகளெல்லாம் அதாவது கண்ணா பின்னான்னு குத்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. ஸோ இது வந்து ரொம்ப திட்டமிட்டு ரிவெஞ்ச் கொலை, இதுக்கு பின்னாடி ஒரு மோட்டிவ் இருக்கு அப்படிங்கிறத போலீஸ் உணர்றாங்க. உடனடியா இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த உடனே எஸ்எஸ்டி வீட்டுக்கு போயிட்டு எஸ்எஸ்டியை பத்தி சொல்லுங்க, எஸ்எஸ்டிக்கு ஏதாவது யாரு கூடயாவது சண்டை இருக்கா, இல்ல பர்சனல் லைஃப்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, லவ் ஏதாவது உண்டா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா அம்மா சொல்றாங்க, எஸ்எஸ்டி மாதிரி தங்கமான ஒரு பொண்ணை நீங்க பார்க்கவே முடியாதுங்க, அவளுக்கு யாருக்கிட்டையுமே சண்டை போட மாட்டா, கோவப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி ரொம்ப கிளீனா சொல்றாங்க. ஆனாலும் அவங்க அப்பா சொல்றாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ வாழ்க்கையில ஒரு சின்ன சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, அவ 11th படிக்கும் போது என்னுடைய பொண்ணை வந்து தாவூத் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டே இருந்தான். நான் எவ்வளவு சொல்லியும் கண்டிச்சும் கூட அவன் கேட்காம என் பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தான். அதனால அவனுடைய படிப்பு பாதிக்கப்பட்டுச்சு. உடனடியா நான் போய் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவன் போக்சோல அரெஸ்ட் ஆனான். இப்படி ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் அந்த பையன் என்னுடைய பொண்ணை ஃபாலோ பண்றது இல்லை அப்படிங்கிற இந்த தகவலை சொல்றாங்க. இந்த தகவலை கேட்டதும் போலீஸ் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண அந்த தாவூத்னால இந்த பொண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வந்திருக்குமோ, ஆபத்து வந்திருக்குமோ, அவனே கொலை பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஆங்கிள் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி விசாரிக்கும் போது இந்த பெண்ணுடைய மொபைல் எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடும்போது மும்பையுடைய வேற பகுதியில இவங்க வாழ்ந்த பகுதிக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல அது கடைசியா சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டது அப்படிங்கிறது தெரிய வருது. அங்கேயே இந்த பெண் போனாங்க. சரி, தாவூத்துடைய மொபைல் நம்பர் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அந்த மொபைல்
ஜூலை 25 ஆஃப் பண்ணப்பட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எஸ்எஸ்டியோடைய கால் ரெக்கார்ட்ஸ் சிடிஆர் எப்போ எடுத்து பார்க்கும்போது தொடர்ச்சியா அவங்க 2 நம்பருக்கு கால் பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. அந்த 2 நம்பர்ல ஒரு நம்பர் யாருனால கொல்லப்பட்டிருக்கலாம் நம்ம போலீஸ்லாம் சந்தேகப்பட்டாங்களோ அந்த நபர் தாவூத் ஷேக்குடைய நம்பர், இன்னொரு நம்பர் மொஹிதீன் அப்படிங்கிற இன்னொரு நபருடைய நம்பர். இந்த தாவூத்துடைய போன் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கனால இந்த மொஹிதீனுடைய போனுக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அந்த மொஹிதீனை அவங்க பிடிச்சிட்டு அவனை விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அவன் சொன்ன தகவல் என்ன தெரியுமா? இந்த தாவூத்தும் எஸ்எஸ்டியும் லவ்வர்ஸ் அப்படிங்கிற தகவல் சொல்றாங்க. இதை கேட்டது அவங்க வீட்டுல எல்லாம் மிரண்டு போயிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை அவன் டார்ச்சர் பண்றான்னு சொல்லி அவங்க அப்பா போயிட்டு கம்ப்ளைண்டே கொடுத்திருந்தாரு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த பொண்ணுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பெண்ணுடைய உடல்ல இடுப்பு பகுதியில தாவூத் ஷேக்னு சொல்லிட்டு டேட்டூவே குத்திருக்காங்க இந்த பெண். சோ இந்த தாவூத் வந்து எதிரி கிடையாது, அவன் வந்து லவ்வர் அப்படிங்கிறத போலீஸ் புரிஞ்சுக்கிறாங்க. சரி, லவ்வர்னா அன்னைக்கு யார் இந்த பெண் மீட் பண்ண போனாங்க? அன்னைக்கு வந்து ஆபீஸ்ல லீவ் போட்டு போனாங்க இல்லையா, அந்த கடைசி கால் வந்து தாவூத்துக்கிட்ட. இந்த தாவூத்துடைய மொபைல் ஏன் இப்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு, இப்ப தாவூத் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தனிப்படையை அமைச்சு அவங்க தேட ஆரம்பிக்கும் போதுதான் தெரிய வருது தாவூத் ஜூலை 25 அன்னைக்கு நவி மும்பைல இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த நவி மும்பைல இருந்து அவன் கர்நாடகா பகுதிக்கு வந்து அவங்க அஜ்ஜி வீட்டுல மறைஞ்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போய் மறைஞ்சிருக்கான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அங்கிருந்து நவி மும்பைல இருந்து ஒரு போலீஸ் டீம் வர்றாங்க. கர்நாடக போலீஸோடைய ஒத்துழைப்போட இந்த தாவூத்தை கைது பண்ணி நவி மும்பை அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு அவனை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் அவனுக்கும் இந்த எஸ்எஸ்டிக்கும் இடையில என்ன இருந்துச்சு, அந்த பெண் இறந்து போன அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்ச ஆரம்பிச்சான். சரி, அவன் சொன்ன உண்மைகள் என்ன அப்படின்னா, இந்த எஸ்எஸ்டிய தாவூத் முதல்ல 2019 அந்த பொண்ணு வந்து 11ஆவது படிக்கும் போது பாக்குறான். பார்க்கும் போதே அந்த பொண்ணை லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு பிடிச்சிருச்சு. சில நாட்கள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ண போயிட்டே இருக்கிறான். அந்த பொண்ணு ஆரம்பத்துல இவனை எதிர்த்தாலும் சில நாட்கள் கழிச்சு அந்த பொண்ணும் இவனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் நம்பர்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களுடைய இந்த நட்பு காதலா மாறுது. சில பல மாதங்கள்ல ரொம்ப நெருங்கிய காதலா 2 பேருமே மாறி போறாங்க. வீட்டுல தெரியாம பல மணி நேரம் 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போதுதான் இவங்க அப்பாவுக்கு ஒரு நாள் தன்னுடைய பெண் வந்து டியூஷன் போகும்போதும் ஸ்கூல் போகும்போதும் யாரோ ஒரு பையன் வந்து ஃபாலோ பண்றான் அப்படிங்கிற தகவல் தெரிய வந்து பொண்ணும் அந்த பையனை காதலிக்கிறா அப்படிங்கிற தகவல் தெரியாம இந்த தாவூத் என்ன பண்றாருன்னா அவர் மிரட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு போக்சோ கம்ப்ளைண்ட கொடுக்குறாரு. போக்சோ கம்ப்ளைண்ட்ல 1.5 மாசம் இவன் ஜெயில இருக்கான். அதுக்கப்புறம் பெயில்ல வெளில வர்றான். வெளியில வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இவனுக்கு ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறான். 45 நாள் பெட் ரெஸ்ட்ல இருக்கான். அதுக்கப்புறம் இவன் மும்பையில இருந்து கர்நாடகாவில் இருக்கிற அவங்க பாட்டி வீட்டுல வந்து ஸ்டே ஆயிடுறான். இப்போ இந்த பெண்ணுக்கும் அந்த தாவூத்துக்கும் கான்டாக்டே இல்லாம போயிடுச்சு. வீட்டுல ரொம்ப சிக் ஆயிட்டாங்க அவங்க அப்பா. ஏன்னா இந்த மாதிரி பையன் ஃபாலோ பண்ணனால பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொபைல் நம்பர் எல்லாம் பிடுங்கி வச்சுட்டு இந்த பொண்ணை வந்து படிப்புல கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரொம்ப டைட் பண்றாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது பல மாதங்களுக்கு அப்புறம் இந்த தாவூத் எஸ்எஸ்டிக்கு ஃபோன் பண்ண உடனே இந்த பொண்ணுக்கு ஒரு கில்ட்டு, என்னால தானே நீ வந்து ஜெயிலுக்கு போன, என்னால தானே நீ அடிப்பட்ட எங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த காதல் இன்னும் இருக்க ஆரம்பிக்குது. இப்படி 2 பேருமே மறுபடியும் அப்பாவுக்கு தெரியாம காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல தான் இவனே அழைச்சிட்டு போயிட்டு அந்த பெண்ணுடைய இடுப்புல தன்னுடைய பேரை டேட்டு குத்துற அன்னைக்கு இவன் தான் கூட இருந்து அதை பண்ண வச்சிருக்கான். இப்படி இருக்கும்போது இந்த பொண்ணுகிட்ட தாவூத் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கான், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த பொண்ணு சொல்றா, கல்யாணங்கிறத நம்ம இப்ப பண்ண வேண்டாம், நான் படிக்கிறேன், நல்லா வேலைக்கு சேர்றேன், சம்பாதிக்க ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம், இப்ப நீ கல்யாணத்துக்கு அவசரப்படாத அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இவன் சொல்றான்னா, நீ படிச்சுட்டு வேலைக்கு எல்லாம் போக வேணாம், நான் உன்னை பாத்துக்கிறேன், அதனால கல்யாணம் சீக்கிரம் பண்ணிக்கலாம்னு சொன்ன உடனே இவனுக்கு அதுல விருப்பம் கிடையாது. கல்யாண பேச்சை இப்ப எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இந்த டாபிக் வரும்போதெல்லாம் 2 பேருக்குமே பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. இப்படி சண்டை ஆரம்பிக்கும் போது 1 மாசம் பேசாம இருப்பாங்க, மறுபடியும் பேச ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த காதலுக்குள்ள இந்த கல்யாண பேச்சு எடுத்தாவே மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கிற அளவுக்கு இது ஆயிட்டே இருந்திருக்குது. இப்படி இருக்கும்போதுதான் இவனுடைய கேரக்டர்ல பயங்கரமான சேஞ்சை பார்க்க ஆரம்பிக்கிறான் இந்த எஸ்எஸ்டி. இவன் ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான், ரொம்ப பொசசிவா இருக்க ஆரம்பிக்கிறான், உடனடியா கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு இவன் மேல மெல்லமா வெறுப்பு வர ஆரம்பிச்சு இவங்கிட்ட பேச்சை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிக்கிறான். ஆனாலும்
இவனதான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால கடைசி வரையும் இருந்திருக்கா அந்த பொண்ணு. ஆனா இவன் என்ன பண்றான்னா உடனடியா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணவங்க சரியா ஜூலை 22 கர்நாடகாவில இருந்து இவன் என்ன பண்றான் நவி மும்பைக்கு வந்து நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். இவன் எப்பெல்லாம் இவன் கல்யாணம் பேச்ச ஆரம்பிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த தாவூதுடைய மொபைல் நம்பரை பிளாக்ல போட்டுருவாங்களாம் SSD. உடனடியாக அவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய ஃப்ரெண்டு மொஹதீன் சொன்ன இல்லையா அவனுடைய மொபைல்ல இருந்தா SSDக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சமாதானப்படுத்துவான். இந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து கல்யாண பேச்ச ஆரம்பிச்சோன்னே இவங்க பிளாக்ல போட்டிருக்காங்க. மொஹதீன் நம்பர்ல இருந்து கால் பண்ணி நான் உன்னை உடனடியா மீட் பண்ண சொன்ன உடனே ஜூலை 22, 23, 24 தொடர்ச்சி அவங்க மீட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்போ 24 அன்னைக்கு இன்னைக்கு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரா மீட் பண்ணிருக்காங்க. அப்போ மறுபடியும் அவன் கல்யாண பேச்சை ஆரம்பிச்ச உடனே கல்யாண பேச்சை நீ எடுத்தீங்கன்னா என்னை மீட் பண்ண வராத அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்லியிருக்கான்னா அப்படியெல்லாம் என்ன வந்து நீ சாதாரணமா அவாய்ட் பண்ணிக்க முடியாது. உன்னுடைய பிரைவேட் போட்டோஸ் எப்பவுமே காதலர்கள் பண்ற தப்பு என்ன தெரியுமா, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்ற நம்பிக்கையில அவங்க வந்து தனிவா இருக்கிற அந்த அந்த நிமிடங்களை போட்டோவா பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்தா போய் மாறுது பாருங்க. இவன் என்ன பண்றான்னா அந்த பிரைவேட் போட்டோஸ் வச்சுட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன் சொன்னோட நீ முடிஞ்சு அப்லோட் பண்ணிக்கணும்னு இந்த பொண்ணு சொல்லிடுறாங்க. இவன் சில போட்டோஸ் அப்லோடும் பண்ணிட்டு சில நிமிடங்கள்ல அதை வந்து டெலிட்டும் பண்ணிடுறான். இப்ப அந்த பொண்ணுக்கு உண்மையிலே பயம் வந்துருச்சு. இவன் சொன்ன மாதிரி செஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். உடனடியே அவன் என்ன சொல்றான்னா ஜூலை 25 அன்னைக்கு நம்ம மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு வந்து அதை ஒத்துக்கிட்டுதான் அந்த அந்த கால் வந்தது வந்து இவனுடைய நம்பர்ல இருந்து இல்ல மொஹதீன் நம்பர்ல இருந்தா பேசியிருந்த தாவூத். ஜூலை 25 ஆபீஸ்ல இருக்கும்போது தான் இவன் பேசியிருக்கான். அதனாலதான் ஆபீஸ்ல பாதிலே லீவு போட்டு வீட்டுக்கு வந்து வேற ட்ரெஸ் மாத்திட்டு தாவூத்தை பார்க்கறதுக்காக இந்த பொண்ணு போறான். அப்படி போகும்போதே இந்த தாவூத் வந்து ஒரு விஷயத்த திட்டமிட்டு பண்ணியிருக்கான். அவன் கர்நாடகாவில இருந்து ஜூலை 22 வந்தான் இல்லையா, அங்கே இருந்தே ஒரு கத்தியை வாங்கிட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணை வந்து முடிச்சு விட்டுறணும் அப்படிங்கிற திட்டத்தோட தான் வந்திருக்கான். அப்படி இந்த ஜூநகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தை நடந்து போனா மனித நடமாட்டமே இல்லாத புதர் மாதிரியான ஒரு பகுதி இருக்குதான். அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிருக்கான். இது மாதிரி நம்ம உடனடியாக கல்யாணம் பண்ணிக்கணும், நீ என்ன சொல்ற அப்படின்னா கல்யாணம் உடனெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இல்ல பண்ணி ஆகணும்னு சொல்லி சண்டை போட்டிருக்கான். நான் செத்தாலும் நீ சொல்ற நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொன்னதும் இப்ப இவன் ட்ரிகர் ஆயிட்டான். நீ செத்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்கன்னா அப்போ உனக்கு வேற யார் கூடவோ இல்லீகல் கான்டாக்ட் இருக்குது, அப்படிப்பட்டவ இந்த உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைச்சு வச்சிருந்த இந்த கத்தியால அந்த பொண்ணுடைய மார்பு, முகம், இடுப்பு எல்லா பகுதியிலையும் அப்படியே குத்தி வெறி கொண்ட மாதிரி குத்திருக்கான். அந்த பொண்ணு ரத்த வெள்ளத்துல சாஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணு போட்ட சத்தத்தை யாருனாலும் அங்க வந்து உதவிக்கு வந்து காப்பாற்ற முடியலாம். பாத்துங்க, சுத்தமா மனித நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியை சொல்றாங்க. கீழே கடந்த ஒரு பெரிய கல் எடுத்து அந்த பொண்ணுடைய முகம் பிறப்புறுப்பெல்லாம் போட்டு அப்படியே நசுக்கி இருக்கான். நச்சுட்டு அந்த பொண்ணுடைய மொபைலை எடுத்துக்கிட்டு ட்ரெயின்ல போகும் பொழுது வேற ஒரு ஏரியாவுக்கு போகும்போது இந்த மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி எங்கேயும் தூக்கி போட்டிருக்கான். போலீஸை வந்து டைவர்ட் பண்றதுக்காக. அங்கிருந்து அவன் கர்நாடகாவுக்கு தப்பிச்சு போகும்போது கையில பணம் இல்லை அப்படிங்கிறதுனால என்னுடைய நண்பர் மொஹதீனுக்கு ஃபோன் பண்ணி பணம் போட சொல்லியிருக்கான். இவன் கர்நாடகாவில் உள்ள ATMல இருந்து இந்த பணத்தை டிராப் பண்ணி எடுத்திருக்கான். இதெல்லாம் போலீஸ் எவிடன்ஸா மாறி இப்படிதான் அவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இவ்வளவு விஷயங்களையும் போலீஸ் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இந்த கொலையில மொஹதீனுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறதுனால மொஹதீனை மட்டும் விட்டுறாங்க. இந்த தாவூத் கைதாகி இப்போ ஜெயில இருக்கான். இந்த வழக்கு நடந்துட்டு இருக்கிறவங்களே இப்படி ஒரு கேஸ் தான் இந்த SSDயோடைய கொலை வழக்கு. இந்த கேஸை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னா இந்த லவ்ல வந்து பொசஸ் பண்றது, அடிமையாக்குறது, இல்லைன்னா ஈகோ, நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு நான் சொல்றத கேட்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள், கோபம், இல்லைன்னா பழி வாங்கக்கூடிய அந்த எண்ணம், இது வந்து எவ்வளவு பெரிய இடத்த கொண்டு போய் விடுது பாருங்களேன். ஒரு பெண்ணுடைய அந்த உயிரையே அழிக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போய் விடுது. சரி நண்பர்களே, இந்த கேஸ் பத்தியான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.